மனசில் ஒரு காயமாக இருக்குது, இழுட்டு போட்டிருக்குது. எதுனாலன்னு தெரியல. இன்னைக்கு இந்த அங்கிட்டு பார்த்தா ஓட்டையாக தெரியுதாங்களே ஏத்தா. என்ன பெத்தா அவங்க பெண் தெய்வம் வணங்குறாளாம்மா. தெய்வம்லாம் வருது. ஏன் கண்ணீராக இருக்கு அந்த மக? கண்ணீர் கஷ்டத்தோடு இருக்கே ரொம்ப. ஏமா ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்களே. ஏன் பிள்ளைக்கு இப்படி? முடக்கமாக இருக்கு. சரி, எதுனால யாருனால அந்த மாதிரி சொல்லுங்க. சொல்கிறது எனக்கே புரியாத புதிராக கரைச்சிருக்கேன். என்ன கையில் குளிர் வந்தால் எப்படி ஒரு போர்வையை எடுத்து பொத்திக்கிட்டு நம்மளால் தாங்க முடியும்னு சொல்லுவோம். அந்த நிலைமையில் இருக்காங்களா? அப்படியா? எனக்கே ஒன்றுமே புரியல. ஆத்தா அது ஒரு உருவத்தை காமிச்சு அப்படி சொல்கிறாங்க. அதே ஒரு நானே என்ன சொல்கிறது, எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியாமல் அதை யோசிச்சு சொல்கிறேன். அந்த ஒரு குளிர் வந்துச்சுன்னா நம்மளால் தாங்கவே முடியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லி அப்போ ஒரு போர்வை பொத்திக்கிட்டு கிடுக்கிட்டுன்னு ஆடுவோம். அந்த குளிரை தாங்க முடியாத நிலைமை. அப்போ அவங்களுடைய கஷ்டமே ஏதோ ஒரு நிலையில் அந்த மாதிரி இருக்கா அவங்களுக்கு. உதாரணம் ஏட்டா கண்ணீராட்டு இருக்குது. எல்லாமே ரொம்ப ஓட்டப்பொழப்பாக இருக்காங்க. இப்போ சரியாம்மா? சரி. வெற்றிலைக்கு அப்படித்தான் வந்துச்சு. இப்போ வெற்றிலைக்கு வந்துச்சு. அவங்க வீட்டில் யார் விநாயகரை வந்து விரும்பி கும்பிட்றவங்க? அவங்க தான் கும்பிட்றாங்களா? பிள்ளையார் வர்றாரு கடைசி வெற்றிலைக்கு. என்ன வந்தாலும் இந்த மகளுக்கு நான் இருப்பின்ற மாதிரி கடைசி வெற்றிலையில் வந்து சொல்கிறாரு. அதனால தான் கேட்குறேன், யார் அவர் வீட்டில் விநாயகரை கும்பிடுவாங்கன்னு சொல்லி. இதையும் கும்பிட்றாங்களா? கும்பிடட்டும். பிள்ளையார் இருக்காராம், கைவிட மாட்டார். எந்த நிலையாக இருந்தாலும் அவர் சரி பண்ணி கொடுப்பார். தாய் சரி தாய் அந்த மகளுக்கு பிடிச்ச துணுரை நீங்கள் கும்பிட்ற தெய்வம் அந்த அம்மாவுக்கு நிற்கணும். தெய்வ தாசை இருக்குமா. அதனால தான் அந்த பொண்ணு போராடி வந்து தெய்வத்தினால சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையாக, சின்ன பிரச்சனைனாலும் பெருசாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, உடம்பாலையாக இருந்தாலும் சரி, இல்லை பண பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னன்னா அந்த கும்பிட்ற தெய்வந்தே. அவள் ஒத்தாசைனால அந்த மக இன்னைக்கு ஏதோ இருக்கோம் அப்படின்னா அது தெய்வத்தினால இருக்காங்களாம். அந்த தெய்வ வாக்கு இருக்குது அந்த மகளுக்கு. தாய் சரி தாய் நல்லா இருக்கும். அந்த மக கிழமை நல்லா இருக்காக்கா. ஒரே சொல்லு ரெட்டை நல்லா இருந்தா. தம்பி கிறகம் நல்லா இருக்குமா? கிறகம் பிள்ளை கிறகம்லாம் எதுவும் இல்லை. சரியா? அந்த பாப்பாவுக்கு அந்த பொண்ணுக்கு கிறகம் நல்லா இருக்காக்கா. அந்த மகளுக்கு கிறகம் சரியில்லை. சரி, ஏழு சனி நடக்குதா என்னன்னு தெரியல. கிறகம் சரியில்லை. கிறகம் விலக போகிற நேரம் வந்துருச்சு போல. விளையும் கிறகம்.